கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் யாரை விடுதலை ஆக்குகிறார்? கட்டு உண்டவர்களை, கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, கடவுள் தான் நம்மளை கட்டி போட்டு விட்டாரு, கடவுள் தான் நம்மளை இப்படி முடக்கி போட்டு விட்டாரு, நம்மளை கடவுள் தான் நம்மளை இப்படி வந்து படுத்த படுக்கை ஆக்கிட்டாரு, கடவுள் தான் நம்மளை இப்படி செயல்பட விடாதபடிக்கு பண்ணி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி பாருங்க நினச்சிட்டு கடவுளை வையிறது, கடவுளை சத்தம் போடுறது, முறுமுறுக்கிறது, கடவுளை மேலே ஒரு கசப்பை வைக்கிறது, அப்படி இருக்கிறாங்க பாருங்க மக்கள். சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் சத்திய வேதத்தை. தேவனை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு நாளும் நம்மை கட்டி வைக்கிற தேவன் கிடையவே கிடையாது. தேவன் வியாதியை கொடுத்து நம்மை கட்டுகிறவர் அல்ல. தேவன் தரித்திரத்தை கொடுத்து நம்மை கட்டுகிறவர் அல்ல. தேவன் தீமையை கொடுத்து நம்மை கட்டுகிறவர் அல்ல. தேவன் கட்டு அவிழ்த்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தேவன் கட்டு அவிழ்த்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, கட்டு உண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆமென். பிசாசு பாருங்க ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான். எதனாலே கட்டி வைத்திருக்கிறான்? வியாதியினாலே கட்டி வைத்திருக்கிறான், தரித்திரத்தினாலே கட்டி வைத்திருக்கிறான், சாபத்தினாலே கட்டி வைத்திருக்கிறான், பிள்ளி சுனியத்தினாலே, மந்திரவாதத்தினாலே, செய்வனையினாலே, மருந்து வேலைகள், மாந்திரிக வேலைகளினாலே பாருங்க ஜனங்களை அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் கட்டுகிறவர் அல்ல, கட்டு அவிழ்த்து விடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எனவே விடுதலையாக்குகிற கர்த்தரை நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை மெய்யாகவே என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்குவார், சாப கட்டிலிருந்து விடுதலையாக்குவார், வியாதி கட்டிலிருந்து விடுதலையாக்குவார், தீமையின் கட்டிலிருந்து விடுதலையாக்குவார், கடன் பிடி என்கிற அந்த கட்டிலிருந்து அவர் விடுதலையாக்குவார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய குடும்ப சமாதானத்துக்காக, உங்கள் குடும்ப பாதுகாப்புக்காக, உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக இந்த நல்ல இயேசுவை நீங்கள் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். வாசிப்போம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேலும் 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 ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிப்பதினாலே நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகரை ஆளுகை செய்வாய், நீயோ மற்றவர்களாலே ஆளப்படுவது இல்லை என்று இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கடந்த பல வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே இப்பொழுது இந்த போதனையின் 3வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 3ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், why we prosperous in the world. நாம் ஏன் இந்த பூமியில் செழிக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியில் செல்வ செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த 3ஆம் பகுதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே முதல் காரணத்தை நாம் பார்த்தோம். ஏன் நாம் இந்த பூமியில் நன்றாக இருக்க வேண்டும்?
இதற்கான முதல் பதில் என்ன? நாம் நன்றாய் இருப்பது, நாம் செழிப்பாய் இருப்பது, நாம் வாழ்ந்திருப்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது, கர்த்தருடைய ஆசையாயிருக்கிறது, கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. ஊர்ல உலகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒருவேளை பிடிக்காம இருக்கலாம். நான் நல்லா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம், நான் நல்லா இருக்கிறது கர்த்தருடைய விருப்பம். அதுக்காகவே நான் நல்லா இருக்கணும். எதுக்காக? கர்த்தருடைய சித்தம் இது. எது? நான் நல்லா இருக்கிறது, என் வீட்டார் நல்லா இருக்கிறது, என் மனைவி நல்லா இருக்குது, என் புருஷன் நல்லா இருக்குது, என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, மருமக்கள்மார்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, ஐஸ்வர்ய வாழ்வு வாழ்வது, அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக என்ன பதில்? நாம் ஏன் இந்த பூமியில் நன்றாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் தேவனுடைய நாமம் அப்பொழுதுதான் மகிமைப்படும். எப்பொழுது? நாம நல்லா இருக்கும்போது. நம்ம நல்லா இல்லைன்னா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யாது? மகிமைப்படாது. நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கஞ்சிக்கு வழி இல்லாமல், பசியிலையும் பற்றினிலையும் தரித்திரத்திலையும் கடங்காரனுக்கு பயந்து சந்து பொந்தெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா யாருடைய நாமம் மகிமைப்படாது? கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம் என்ன செய்யாது? மகிமைப்படாது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுகமாக இருக்கணும். கடனே கொடுக்காட்டினாலும் கடை வாங்காத ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? அப்போ தான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். அதை குறித்து தான் நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் இருப்பதை விரும்ப வேண்டும், செல்வ செழிப்பாய் இருப்பதை நான் விரும்ப வேண்டும். ஏனென்றால் அப்பத்தான் நம் மூலமாய் கர்த்தருடைய நாமம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப கர்த்தர் ஏன் மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறார்? ஒரு முறை ஆசீர்வதிச்சு விட்டுற வேண்டியதானே? ஏன் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கணுமா? ஏன் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறார்னா, மேலும் மேலும் ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் நல்லா இருப்போம், நாம் செழிப்பாக இருப்போம். அப்போ அதை பார்க்கிற அநேக ஜனங்கள் சொல்லுவார்கள், இவர்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன், இவருடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், இவருடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், இவருடைய தேவன் வாழ வைக்கிற தேவன் என்று தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம், 22ஆம் வசனத்திலே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ரெண்டு விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. வேதனை உள்ள ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது வேதனையோடு கூடிய ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கல, வேதனையே இல்லாத ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிறார். மனுஷன் என்ன நினைக்கிறான்? பணம் நிறையா வந்துருச்சுன்னா தூக்கம் போயிடும், நிம்மதி போயிடும். கர்த்தர் சொல்றாரு, நான் நிம்மதியும் தருவேன், ஐஸ்வர்யத்தையும் தருவேன். எல்லாம் இருக்கிறீங்களா? இதை குறித்தெல்லாம் நாம் தெளிவாய் நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. யாருடைய வீட்டில்? துன்மார்க்கனுடைய வீட்டில் இல்லை, குடிகாரனுடைய வீட்டில் இல்லை, நீதிமானுடைய வீட்டில். யாருடைய வீட்டில் எவ்வளவு பொக்கிஷம் உண்டு? அதிக பொக்கிஷம். அதிக பொக்கிஷம் வந்தால் பரலோகம் போக முடியுமா பாஸ்டர்? அதிக பொக்கிஷம் இருந்தால் பரலோகமே போக முடியாது. அப்புறம் இதுக்கு அவர் அதிக பொக்கிஷத்தை தரணும், தராமல் விட்டுடலாமல நம்மளை? எல்லாம் இருக்கிறீங்களா? அதிக பொக்கிஷம் இருக்கும்போது என்ன நடக்குது? நாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நிறையா கொடுக்கலாம், ஏழைகளுக்கு நிறையா கொடுக்கலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? நிறைய இருக்கும்போது நான் ஊழியத்துக்கு கொடுக்க முடியும், சபைக்கு கொடுக்க முடியும். நிறைய இருக்கும்போது 4 ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும். நம்மளே சட்டியை போட்டு சுரண்டிக்கிட்டு இருந்தோம்னா? எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிச்சம் நமக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமே. பிறகு பார்த்தோம், வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. வேண்டிய அளவுக்கு திரவியங்கள், திரவியம்னா பொருள், எண்ணெய், இதெல்லாம் நீதிமானுடைய ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. அப்போ ஒன்றும் இல்லாமல் தொடச்சி கட்டிக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யாது? மகிமைப்படாது. நம்மகிட்ட நிறையா இருக்கணும், அதை கர்த்தர் விரும்புகிறாரு. நம்மகிட்ட நிறைய இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிற ஒரே ஆள் யாரு? அதனால தான் சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாது. பிசாசுக்கு இடம் கூடாதுன்னா, பிசாசு அங்கே இருந்து 2 கொம்பு வச்சுக்கிட்டு பெரிய வாள் வச்சுக்கிட்டு ஒரு கருத்த உருவமாக வாசலில் வந்து நிற்பான். வாங்க பிரதர் வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறது தான் பிசாசுக்கு இடம் கூடாதுங்கிறதா? வெளியில் ஓடிப்போ. அப்படியே அவன் அப்படி வர்றது கிடையாது. யாரு? கொம்பு வச்சுக்கிட்டு, பெரிய பல்லு வச்சுக்கிட்டு, வாள் வச்சுக்கிட்டு, கருத்த உருவமாலாம் வந்து வாசல் நிற்கிறது கிடையவே. அவன் எப்படி வர்றான் பாருங்க. எண்ணங்கள் மூலமாக நுழைய பார்க்குறான்,
தவறான எண்ணங்களை விதைக்க பார்க்குறான். எல்லாம் இருக்கிறீங்களா? உன்கிட்ட நிறையா இருக்கக்கூடாது, உன்கிட்ட நிறையா இருந்தால் நீ பரலவும் போக மாட்ட, நீ கிழிஞ்ச வேஷ்டி தான் கட்டணும், நீ கிழிஞ்ச சேலையை தான் கட்டணும். எல்லாம் இருக்கிறீங்களா? சாதாரண ஒரு வீட்டில் தான் இருக்கணும், அப்போ தான் உனக்கு பரலோகத்தில் போகணும்னு ஆண்டு நிறையா தருவார். இப்படிலாம் தவறான விதைகளை விதைச்சி விட்டுறான். அதனால தான் இன்றைக்கி சபைக்கு போகிற அநேகர் பாருங்கள், ஏழைகளாக வறுமையிலே வாழ்கிறவர்களாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை சரியாய் கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மகிமைப்பட ஆரம்பிக்கும். தொடர்ந்து இன்னைக்கு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்டில் இருக்கும். முதல்ல நீங்க சொல்லணுங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்களேன். ஏன் தெரியுமா? சபைக்கு போகிற அநேகர் வாழாமல் அப்படி இருக்கிறாங்க. முதல்ல அவங்க வாயை திறந்து அவங்களே சொல்கிறது இல்லை. என்னத்த வீட்டில் ஒன்றும் இல்லை, என்னத்த கழுத பொழப்பு, தரித்திரியம் பிடிச்ச பைய வீடு. இப்படி பேசி பேசி இன்னும் 20 வருஷத்துக்கு இந்த வீடை என்ன செஞ்சுட்டாங்க? தரித்திரியம் பிடிச்சி விடவே ஆக்கிட்டாங்க. யாரு? சர்ச்சுக்கு போகிறவங்க. நான் வேறவங்களெல்லாம் சொல்லலை, வேறவங்களை பற்றி நமக்கு எதுக்கு? சர்ச்சுக்கு போகிறவங்க, சபைக்கு போகிறவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, பைபிளை தூக்கிட்டு வார வாரம் பயபக்தி தோத்திரம் பிரதர் அல்லேலூயான்னு சொல்கிறவங்க வீடு எப்படி ஆக்கி வச்சுருக்கிறாங்க? தரித்திரியம் பிடிச்ச பைய வீடு வீடுன்னு சொல்லியே இன்னும் 20 வருஷத்துக்கு எப்படி தான் ஆக போகுது? அதனால தான் நான் உங்களை சொல்ல வைக்கிறது சபையில். நேரத்தை கடத்துறதுக்கெலாம் இல்லை, இது உள்ளே இறக்கி விடணும் நான் வசனத்தை. அப்போ தான் நல்லா இருப்பீங்க. அப்போ நீங்களே முதலாவது உங்கள் வீடை பார்த்து சொல்லணும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும். ஆமென். தரித்திரமும் பசியும் பட்டினியும் என் வீட்டில் இருக்காது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும். ஆமென். சொல்கிறீங்களா? இப்போ சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எடுத்து வாசித்து பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்படி இருக்குது? புது மொழிபெயர்ப்பில் செல்வமும் சொத்தும் அவன் வீட்டில் இருக்கும். என்னது? செல்வமும் சொத்தும் அவன் வீட்டில் இருக்கும். செல்வம்னு பேர் வச்சுருப்பாங்க, செல்வமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்லை. போயிட்டு ஆரோக்கியம்னு பேர் வச்சுருப்பாங்க, ஆரோக்கியத்துக்கு அவருக்கு சம்மந்தமே, ஆஸ்பத்திரிக்கு அவருக்கு தான் சம்மந்தம் இருக்கும் நிறையா. அதனால் இதெல்லாம் பேரோடு நின்றது கிடையாது. விசுவாசிக்கணும் இருதயத்தில். ஆமென். என்ன செய்யணும்? மறுபடியும் சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களோட கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும், செல்வமும் சொத்தும் உங்கள் வீட்டில் இருக்கும். ஆமென். யாருடைய வீட்டில் இருக்கும்? அவன் வீட்டில் இருக்கு. எவன் வீட்டில்? அது ரொம்ப முக்கியம். இப்போ எவன் வீட்டில்? வரவன் போகிறவன் வீட்டிலையா? எவன் வீட்டில் தெரியுமா? 1ஆம் வசனம் பதில் சொல்லுகிறது. அதே அதிகார சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் அவனுடைய வீட்டில். யாருடைய வீட்டில்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய வீட்டில். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிறானே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்லி அதில் தீவிரமாக இருக்கிறானே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமே சொல்லி பாருங்க ஓடிக்கொண்டிருக்கிறானே, அவனுடைய வீட்டில் ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், செல்வம் இருக்கும், சொத்து இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் யாரு? நீங்கள் யாராக இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின் மேலே மிகவும் பிரியமாய் இருக்க வேண்டும். ஆமென். மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தேவையோ? ஆஸ்தி ஐஸ்வர்யமோ தேவையா நினைக்கிறாங்க. சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றாரு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் தேவை, உன் வீட்டுக்கு தேவை, உன் வீட்டில் அது இருக்கணும். சரி, ஆஸ்தி ஐஸ்வர்யம் எதுக்கு? ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கணும். யார் வீட்டில் இருக்கும்? ரைட்டு. எதுக்கு இருக்கணும்? எதற்காக ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவனுடைய பிள்ளையுடைய வீட்டில் இருக்கணும்? எதுக்கு தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அது தேவை. எது? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தேவனுடைய ராஜ்யம் வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவை. தேவனுடைய நாமம் மகிமைப்பட இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவை.
அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, அவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவை. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தேவை. ஆமென். எனவே எண்ணங்கள் மாற வேண்டும். ஆமென். எண்ணங்கள் மாற வேண்டும். எண்ணங்கள் விசாலமாக வேண்டும். சின்ன எண்ணங்களை பிடுங்கி மனதை விட்டு என்ன செய்ய வேண்டும்? எரிய வேண்டும். சின்ன எண்ணங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? குறுகிய எண்ணங்களை பிடுங்கி வெளியில எரிய ஆரம்பிக்கணும். அநேக கிறிஸ்தவங்களுக்கு, மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன் பீப்புள், நல்லா நீங்க கவனிங்க, மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் பீப்புள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, எனக்கு இன்னைக்கு அன்றாட சாப்பாடு போதும், எனக்கு கஞ்சியும் ஊறுகாயும் போதும். என்ன போதும்? இதை நீங்கள் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல மனுஷன் யாரு தான்? வருமா வராதா? அன்றாட எனக்கு கஞ்சி போதுன்றாருயா, என்னாயா கிறிஸ்தவன்? இந்த கிறிஸ்தவன் தான் யாரு? உண்மையான கஞ்சி போதுன்றாரு, ஊறுகா போதுன்றாரு. இன்னைக்கு எனக்கு காலையிலுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சா போதும், எனக்கு உடுத்திக்கிறதுக்கு ஒரு 2 பேண்ட் சட்டை இருந்தால் போதும், இன்னைக்கு எனக்கு உடுத்திக்கிறதுக்கு ஒரு 2 சேலை 3 சேலை இருந்தால் எனக்கு. என்ன மாதிரி தாழ்மை, என்ன மாதிரி தாழ்மை. ஆனால் இந்த மனுஷனை வச்சு கர்த்தரால் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஏன் தெரியுமா? இந்த மனுஷனுக்கு ஊறுகா போதுன்றாரு. ஏப்பா ஓட்ட நிறைய இருந்தால் தான் 4 பேர் கொடுக்க முடியும். புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்போ அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா யாரு கொடுப்பீங்க? யாரு கொடுக்கவே? அதனால் சுயநலம் பிடித்த கிறிஸ்தவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. விசாலமான கிறிஸ்தவர்கள். ஆமென். நல்ல விசாலமான எண்ணங்களை உடைய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். குறுகிய எண்ணங்களை, சின்ன எண்ணங்களை மனதை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பிடிங்கி வெளியில் எரிய ஆரம்பிக்கணும். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு போதும், ஆனால் நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு, ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு, ஆலயத்துக்கு கொடுப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பதற்கு, எனக்கு உடுத்திக்கிறதுக்கு 2 ட்ரெஸ்ஸு போதும், ஆனால் 4 பேர் கொடுக்கணுமே. அதான் நம்முடைய திட்டம், அதான் நம்முடைய விருப்பம். ஆமே. அதனால் ஊறுகா கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. சத்தத்தவே காணோம். வெங்காய கிறிஸ்தவங்களாக என்ன செய்யக்கூடாது? எனக்கு கஞ்சியும் அந்த வெங்காயம் போதும். அட வெங்காயம், உன்னை வச்சு கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? கர்த்தாவே நிறையா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன், உங்களுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பேன், உங்களுடைய திட்டத்துக்கு கொடுப்பேன், 4 ஏழைகளுக்கு நான் உதவி செய்வேன், அதன் மூலமாக உங்களுடைய நாம என்ன செய்ய ஆரம்பிக்கும். அப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறத விட்டு எனக்கு போதும். யாருக்கு போதும்? எனக்கு போதும். சுயநலவாதிகள். என்னவாதிகள்? சுயநலவாதிகள். சுயநலவாதி என்ன செய்யக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. ஆகவே இங்கே சபைக்கு வருகிறவர்கள் எண்ணங்களை விசாலமாக்குங்கள். விரிந்த எண்ணங்கள், பரந்த எண்ணங்கள். ஆமென். அது உள்ள வரணும். அது எப்போ வரும்னா, இப்படிப்பட்ட வசனங்களை கேட்கும்போது தான் உள்ள வரும். ஆகவே நான் கர்த்தருக்கு கொடுக்கணும், ராஜ்யத்துக்கு கொடுக்கணும், அவருடைய திட்டத்துக்கு கொடுக்கணும். அதுக்காகவே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் என்ன செய்யணும்? இருக்க. எனவே நாம் ஏன் இந்த பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்பட. எனவே நாம் அறிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும் பொழுது தேவனுடைய நாமம் என்ன செய்கிறது? மகிமைப்படுகிறது. நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் என்ன செய்கிறது? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து, நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து, கஞ்சிக்கு வழியில் இருந்தா, நான் கேட்டது புரிஞ்சா? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும் பொழுது கர்த்தருடைய நாம் மகிமைப்படுதா, மகிமைப்படலையா? அந்த மனுஷன் பரிசுத்தமான மனுஷையா? அடுத்தவங்க குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்க மாட்டார், அடுத்தவங்க மனைவி எடுத்துக்கிறன்னு நினைக்க மாட்டார், அடுத்தவங்க புருஷன் எடுக்குன்னு நினைக்க மாட்டார், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார். அவர் உண்டு, அவருடைய வேலை உண்டுன்னு. பரிசுத்தமான மனுஷன், தூய்மையான மனுஷன், சுத்தமான மனுஷன், கர்த்தருடைய மனுஷன், சபைக்கு போகிற மனுஷன், பரிசுத்தமாக வாழ்வார், உண்மை உள்ள மனுஷன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுதா, மகிமைப்படலையா? நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது, நம்ம பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தர் நாம் மகிமைப்படுதா? அதே வேலையில் நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் கர்த்தர் நாம் மகிமைப்பட்டு நினைக்கிறீங்க? அப்போ நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கும்போதும் என்ன செய்யும்? கர்த்தருடைய நாமம் மகிமை
அதனால தான் நான் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் வாழணும், உண்மை உள்ளவர்களாயும் வாழணும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் என்ன செய்யணும், வாழணும். சொல்லுவோம் எல்லாரும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழணும், உண்மை உள்ளவர்களாய் வாழணும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயும் வாழணும். அப்போ தான் கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும், மகிமைப்பட ஆரம்பிக்கும். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். தகப்பன் சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு என்ன செய்யுங்கள், உடுத்துங்கள். எல்லாம் சொல்லுவோமா, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்துங்கள். என்ன வஸ்திரம்? உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரம் தேவையா பாஸ்டர்? உயர்ந்த வஸ்திரம் தேவைன்னு சொல்லி யார் சொல்றா? அப்பா சொல்றாரு. உயர்ந்த வஸ்திரம் உனக்கு வேணும்னு சொல்லி அப்பா சொல்றாரு. 2-3 கிழிஞ்ச சேலை இருந்தா போதாதா பாஸ்டர்? 2-3 கிழிஞ்ச சேலை இருந்தா போதாதா பாஸ்டர்? ஏன் உயர்ந்த வஸ்திரம் தான் வேணுமா? எப்பா உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தணும்னு சொல்லி யார் விரும்புகிறா? கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலிருந்தே நான் நல்லா இருக்கிறது அவருடைய சித்தம். எப்படியாவது 4 பேருக்கு முன்னால் நல்லா வந்துடணும், அதை விட்டுருங்க. அதான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், அதை விட்டுருங்க. எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும், எப்படியாவது எப்படியாவதுலாம் வேணாம். நான் ஒரு வீடை கட்டுறது கர்த்தருடைய சித்தம். ஆமென். நான் நல்ல ஒரு வாகனத்தில் போகிறது கர்த்தருடைய சித்தம். என் பிள்ளைங்க நல்ல ஸ்கூலில் படிக்கிறது கர்த்தருடைய, என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வர்றது கர்த்தருடைய சித்தம். என் பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துறது, நல்ல சாப்பாடை சாப்பிட்றது கர்த்தருடைய சித்தம். அப்போ தான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மகிமைப்பட ஆரம்பிக்கும். அப்போ தகப்பன் சொல்கிறாரு, எப்பா அந்த ரோட்டில் பிளாட்பாரத்தில் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளிக்கு முன்னால் முதல் நாள் போட்டிருப்பாங்களே 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பிளாட்பாரத்தில், அதை அங்கே வாங்கி வச்சுருக்கிறேன். அங்கே பொட்டணமா அந்த தென்னந்தோப்புக்குள்ளே கட்டி போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து பிரிச்சுட்டு என்ன செய்யுங்க, கொண்டு வந்து இந்த பயலுக்கு போட்டு விடுங்க. ஏன்னா இவன் பன்னி குடிசைக்குள்ள வந்து படுத்து எழுந்திரிச்சு வந்திருக்கான். பன்னி குடிசைக்கு போன பயலுக்கு எந்த ட்ரெஸ் தான் கொடுக்கணும்? அப்படிலாம் சொல்லவே, அவன் என் பிள்ளை, என் ரத்தத்துக்கு பிறந்தவன், என் குமாரன். இந்த வீட்டில் அவனுக்கு எல்லா உரிமை இருக்குது. அதனால பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்துங்க. பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸை, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை அவனுக்கு கொண்டு வந்து என்ன செய்யுங்க, உடுத்துங்க. கர்த்தர் எதை விருப்பப்படுறாரு பார்த்தீங்களா? கர்த்தர் எதை ஆசைப்படுறாரு பார்த்தீங்களா? நீங்களாம் என்ன செய்யணும், நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் உடுத்துன்னு செய்கிறாரு கர்த்தர் விருப்பப்படுற. ஆகவே அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது. என்ன பிரசங்கித்தனம்? உங்கள் பாசையில் சொல்கிறேன், இந்த தலைப்புரட்டுத்தனமாக என்ன செய்யக்கூடாது. புரிஞ்சிருச்சா? ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்கள்ல, தலைப்புரட்டுத்தனமாக பேசுகிறது. எதுக்கு எடுத்தாலும் ஆப்போசிட்டாகவே திமிருத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி பேசாமல், கர்த்தாவே நீர் உயர்ந்த வஸ்திரம் சொல்லியிருக்கிறீன்னா நானும் உயர்ந்த வஸ்திரம் சொல்கிறேன், ஆமேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நீர் நல்ல சாப்பாடுன்னு சொல்லியிருக்கிறீரா, உச்சிதமான கோதுமைன்னு சொல்லியிருக்கிறீரா, அப்போ உச்சிதமான கோதுமை தான் நான் விசுவாசிக்க போகிறேன். ரேஷன் கடை கோதுமை எனக்கு கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆமேன்னு தோத்திரம் சொல்கிறது தான் கீழ்ப்படிதல். ஆப்போசிட்டாக பேசிக்கிட்டு பேர் என்னது? அதிக பிரசங்கித்தனம். அதிக பிரசங்கித்தனம் என்ன செய்யக்கூடாது, பண்ணலாம் கூடாது. ஆகவே பெஸ்ட்டை கர்த்தர் என்ன செய்கிறாரு, விருப்பப்படுகிற நல்ல ட்ரெஸ்லாம் நீங்கள் உடுத்திட்டு போகும்போது யாருடைய நாமம் மகிமைப்படும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கென்னத் கோப்லன்ற பிரசங்கர் சொல்கிறாரு, ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த ரூமுக்கு போனாராம் பாருங்க. அப்போ வந்து கர்த்தர் வந்து பேசினாராம் பாருங்க. அவர்கிட்ட சொன்னாராம், கோப்லன் என் பிரசனத்துக்கு நீ வரும் பொழுது சும்மா ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு என்ன செய்யாத, என் சமூகத்துக்கு ஆராதிக்க வந்திருக்கிற, துதிக்க வந்திருக்கிற, என் கூட பேச வந்திருக்கிற. ஆமாம், கர்த்தருடைய பிரச்சனை எப்பயுமே நம்ம கூட தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சைக்கிளில் போகும்போது, வண்டியில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது ஆண்டோட்ட பேசிட்டு தான் போகிறோம். ஆனால் சில வேளைகளில் தேவ பிரசனத்துக்கு வந்து கதவை பூட்டிட்டு யார் இல்லாதப்போ தேவ பிரசனத்தில் அமர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், அவரோட நல்லா பேச ஆரம்பிக்கணும் ஃப்ரீயாக. அது சொல்கிறாரு பாருங்க. அப்படி என் பிரசனத்துக்கு நீ வரும் பொழுது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வராத, நல்ல ட்ரெஸ் என்ன செய்ய போட்டுட்டு வா. நீ வந்து ஒரு அசிங்கமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, முதலமைச்சருக்கு முன்னாடி நிற்பியா, நீ பிரதமருக்கு முன்னாடி நிற்பியா? என்ன மாதிரி ட்ரெஸ் கொடுத்துவாங்கன்றீங்க, பிடிக்க முடியாது. யாரை பார்க்க போகிறாங்களாம்? முதலமைச்சரை பார்க்க போகிறாங்களாம்.
அதனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆயத்தமாகி ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி சென்ட்டு கிண்டெல்லாம் போட்டு உடுத்தி என்ன மாதிரி உட்காரணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, போய் என்ன செய்வாங்க, போய் அங்கே நிற்பாங்க. அருமையானவர்களே கவனியுங்கள், தேவ பிரசனத்துக்கு வரணும்னா எப்படியா போய் என்ன செய்கிறது, நிற்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சில காரியத்தெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதை விருப்பப்படுகிறார், கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்து சொல்கிறாருங்க, நல்ல பெஸ்ட்டான செப்பல் என்ன செய்யுங்க, இவனுக்கு என்ன செய்யுங்க, போட்டு விடுங்க என்று அவர் சொல்லுகிறார். ஒரு பிஞ்ச செருப்பை போட்டு என்ன செய்யாத, நீ வாழக்கூடாது, நல்ல செருப்பு என்ன செய்ய போட்டு வாழி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இயேசு பெரியவர் என்பதை நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். ஆமென். இயேசு நல்லவர் என்பதை நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். ஆமென். இயேசு நல்லவர் என்பதை என்ன செய்ய வேண்டும், இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை என்ன செய்ய வேண்டும், நிரூபித்து காண்பிக்க வேண்டும். அப்போ நம்ம நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துறதுனால, நல்ல செப்பலை போட்டு போகிறதுனால, நல்ல வண்டியில் போகிறதுனால யாரோட நாம மகிமைப்படுது, இயேசு நாம என்ன செய்கிறது, மகிமைப்படுகிறது. நம்மளை பார்க்கும்போதே 4 பேர் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், இவங்க போகிற சர்ச்சுக்கு நானும் போகணும்னு நினைக்கணும். எத்தனை ராமே சொல்கிறீங்க? உங்களை பார்க்கும்போதே இவங்க போகிற சர்ச்சுக்கு நான் என்ன செய்யணும், போகணும் அப்படி நினைக்கணும், அப்படி வாழணும். உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில், அந்த ஏரியாவில் என்ன செய்யணும், வாழ ஆரம்பிக்கணும். ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இந்த உலக மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த உலக மக்கள் வெற்றிக்கு பின்னால் போக பார்க்குறாங்க. உலக மக்கள் எதுக்கு பின்னால் போக பார்க்குறாங்க, வெற்றிக்கு பின்னால். யார் வெற்றியாளனோ அவன் பின்னால் போகிறதான் பார்க்குறாங்க, அவனை ஃபாலோ பண்ண பார்க்குறாங்க. யார் நல்ல வெற்றியாளராக இருக்கிறாங்க, யார் நல்ல ஜெயமுள்ள ஆளாக இருக்கிறாங்க, யார் நல்ல கீழான நிலையிலேருந்து மேலே வந்திருக்கிறாங்க, நல்லா வந்திருக்கிறாரு பரவாயில்லையே, அப்படிப்பட்ட ஆட்களை தான் பின்பற்றுவதற்கு, ஃபாலோ பண்ணுவதற்கு மக்கள் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறார்கள். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் பரம ஏழைகளாக அட்ட தரித்திரத்தை வாழ்ந்தோம்னா நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்க. கஞ்சிக்கு வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்க, நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்லா வாழ்ந்து பாருங்கள், நல்லா செழிப்பாக வாழ்ந்து பாருங்கள், நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி பாருங்கள், நம்மளை 4 பேர் என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. நம்ம போகிற இடத்துக்கு அவங்களும் வரணும் விருப்பப்படுவாங்க, நம்ம போகிற சபைக்கு அவங்களும் என்ன செய்வாங்க, வரணும்னு விருப்பப்படுவார்கள். ஆமென். ஆகவே நாம் நல்லா உடுத்துறது மூலமாக, நல்லா சாப்பிட்றது மூலமாக, நல்லா வாழ்கிறது மூலமாக தேவனுடைய நாமத்தை நாம் என்ன செய்கிறோம், மகிமை படுத்துகிறோம். ஆமென். அப்போ வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்ந்து காட்டுறதுன்னா கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கிறதா? சார் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள். இந்த யூடியூப்லாம், டிவியெல்லாம் பிரசங்கம் போடுறோம்ல, அதில் பார்த்துட்டு சிலர் தவறாக எடுத்துக்கிறாங்க. ஆசீர்வாதம் சொல்கிறாங்க, செழிப்புன்னு சொல்கிறாங்க, ஐஸ்வர்யம் சொல்கிறாங்கன்னா அப்போ கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கணும் போல். அப்படி நம்ம பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. கட்டுக்கட்டாக பணம் வச்சுருந்ததான் அது, அப்படி இல்லை. வாழ்ந்து காட்ட சொல்கிறோம். வாழ்ந்து காட்டுறதுன்னா எப்படி, கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுருக்கிறது கிடையாது. இப்போ இருக்கிற நிலையிலேயே தொடர்ந்து இல்லாமல் அடுத்த நிலைக்கு மேலே என்ன செய்கிறது, வர்றது. அதன் பிறகு அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வர்றது. அதன் பிறகு அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு ஓவர் நைட்டில் பெரிய கோடீஸ்வரன் ஆகிறத பற்றி இந்த சபையில் பிரசங்கம் பண்ணுறது கிடையவே கிடையாது. சபைக்கு ஜனங்கள் வர்றாங்க, சாதாரண நிலையில் வர்றாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வர்றாங்க, கடை பிரச்சனையோடு வர்றாங்க. வர்றவங்க வர்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலான நிலைக்கு என்ன செய்யணும், வரணும், நல்ல நிலைமைக்கு வரணும். 5 வருஷம் கழிச்சு அந்த நிலையிலிருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும், அடுத்த நிலைக்கு மேலே வரணும். அதுக்கு பிறகு அந்த 5 வருஷம் கழிச்சு அதை விட டாப்பான நிலைக்கு என்ன செய்யணும், வரணும். ஆமென். அப்படி வரும் பொழுது தான் கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மகிமைப்பட ஆரம்பிக்கும். சத்திய வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, கர்த்தர் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணினார். அந்த தேசம்தான் என்ன தேசம், கானான் தேசம். அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம், ஒரு முறை வாசிப்போமா? வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணினார் கானான் தேசத்தை. அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அவரை என்ன செய்ய கடவாய்? அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க கடவாய். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடவாய். எதற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய்? இப்படிப்பட்ட செழிப்பான தேசத்தை கொடுத்ததற்காக, இப்படிப்பட்ட வளமான தேசத்தை கொடுத்ததற்காக, தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதான தேசத்தை கொடுத்ததற்காக, நல்ல ஆறுகளும் ஏரிகளும் ஊற்றுகளும் உள்ள தேசத்தை கொடுத்ததற்காக, நல்ல விளைச்சல் உள்ள தேசத்தை கொடுத்ததற்காக, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்ததற்காக அவரை என்ன செய்ய கடவாய்? ஸ்தோத்தரிக்க கடவாய். நான் கேட்குறேன், ஒரு பஞ்ச தேசத்தில், காஞ்சு போன தேசத்தில், விளைச்சலே இல்லாத தேசத்தில், அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு லாட்ரி அடிக்கிற தேசத்தில் கொண்டு போய் விட்டால் ஸ்தோத்தரிக்க முடியுமா? துதிக்க முடியுமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? மகிமைப்படுத்த முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட தேசத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறார்? அவங்கள விடுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட தேசத்தில் கொண்டு வரலைனா இவங்களை, இந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தருடைய நாமம் என்ன செஞ்சிருக்காது? மகிமைப்பட்டிருக்காது. கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இங்கே இன்னொன்று சொல்கிறேன், கவனிங்க. பஞ்ச தேசத்தில், பசியான தேசத்தில் கொண்டு வந்து கர்த்தர் இவங்களை விட்டுருந்தாங்கன்னா கர்த்தருடைய நாமம் என்ன செஞ்சிருக்காது? மகிமைப்பட்டிருக்குது. அது கர்த்தருடைய நாமம் என்ன செஞ்சுருக்கோம்? தூசிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பேசாட்டில் அவங்க அந்த எகிப்து தேசத்தில் அடிமையாகவே இருந்திருக்கலாம். கொண்டு வராமல் அங்கேயே என்ன செஞ்சுருக்கலாம்? விட்டுருக்கலாம். கர்த்தர் இங்கே ஏன் கொண்டு வந்தார்னா, இந்த மக்கள் மூலமாய் இந்த உலக மக்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த தேவன் மெய்யான தேவன், இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், இந்த தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த தேவன் செழிப்பான தேவன் என்பதை இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள. எனவே தேவன் கொடுத்த அந்த தேசம் செழிப்பான தேசம். அந்த தேசத்துக்காக நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். வாசிப்போ யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என்ன செய்வீர்கள்? எப்போ துதிப்பீர்கள்? ஈர துணியை எடுத்து வயிற்றில் போட்டுக்கிட்டா? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கையில். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியாக இருந்து என் நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ கர்த்தர் எதை விருப்பப்படுறாரு? நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்றத விருப்பப்படுறாரு. நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்றத விருப்பப்படுறாரு. நீங்கள் நல்லா இருக்கிற விருப்பப்படுறாரு. அப்படி நீங்கள் நல்லா இருக்கும்போது யாருடைய நாமம் மகிமைப்படும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ எல்லாரும் என்னை கவனிங்க. நாம் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிருக்கும் போது நம்மளை சுற்றின்னு இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க? இவர்கள் தேவன்தான் மெய்யான தேவன். ஆமே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. எப்போ? நாம் நல்லா இருக்கும்போது, நல்ல வீட்டில் குடியிருக்கும் போது, நல்ல சாப்பாடை சாப்பிட்டு வாழ்ந்துருக்கும் பொழுது
நம்மளை பார்க்குற ஜனங்கள் எல்லாம் யாருடைய நாமத்தை மையப்படுத்துகிறாங்க? நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம்னா அந்த மக்கள் நினைப்பாங்க, என்னையா இவங்க தேவன், சாப்பாடு கூட கொடுக்க மாட்டார், நல்ல ட்ரெஸ்ஸு கூட கொடுக்க மாட்டார், இவங்க தேவன் இப்படியா வச்சிருக்கிறது இவங்கள? அப்படி என்ன செய்வாங்க? கர்த்தருடைய நாமத்தை தூசிப்பார்கள். ஆகவே கர்த்தர் எதை விருப்பப்படுறாருன்னா, நாம் நல்லா இருக்கிறத, நம்ம சுகமாக இருக்கிறத, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறத, நம்ம செல்வ செழிப்பாக இருக்கிறத தான் அவர் விருப்பப்படுகிறார். அவர் விருப்பப்படுகிறது மாத்திரமல்ல, நாமும் என்ன செய்ய வேண்டும்? விருப்பப்பட வேண்டும். விருப்பப்பட்டு இதெல்லாம் உள்ள வைக்கணும். வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். நான் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன், என் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்கிறேன்? நான் துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனமெல்லாம் உள்ளே போகணும், இருதயத்துக்குள்ளே போகணும். அப்படி போகும்போது தான் கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பால் யாங்கிச்சோ என்கிற பிரசங்கியார் அவர் சொல்லுகிறார், ஆரம்ப நாட்களில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்து சுவிசேஷத்தை போய் பல இடங்களுக்கு சொன்னாராம் பாருங்க. அப்படி அறிவிக்கும்போது ஒரு ஏரியாவுக்கு போனாராம். அந்த ஏரியாவில் ஒரு ஸ்லம் ஏரியாவாம் பாருங்க, ஒரு சேரி பகுதியாம் பாருங்க. அந்த பகுதி அவர் சொல்கிறாரு, அந்த பகுதியில் 600 குடிசைகள் இருந்துச்சான். எத்தனை குடிசைகள்? அந்த பகுதிக்கு ஒரு சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போனாராம் பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போய் சொன்னாராம். சுவிசேஷத்தை 600 குடிசைன்னு சொல்கிறாரு அவர். 600 குடிசைகள் அந்த பகுதியில் இருந்துச்சான். இந்த மக்கள்லாம் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டாங்களாம். சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டு சபைக்கு வந்தாங்களாம் பாருங்க. சபைக்கு வசனத்தை கேட்க ஆரம்பித்தாங்களாம். வசனத்தை கேட்டு தசம பாகங்களை கொண்டு கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். அந்த ஏழ்மைத்தனத்திலையும் அந்த தாழ்ந்த நிலையிலையும் கூட அவங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் இருந்து 10% எடுத்துகிட்டு பாருங்கள் தசம பாகத்தை சபைக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். பாலியாங்கிச சொல்கிறாரு, சில வருஷங்கள் கழித்து பார்த்தா இப்போ அந்த இடத்துல 600 குடிசையில் 600 பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குன்றாரு. குடிசையை தேடி பார்த்தா இல்லை, இப்போ 600 பெரிய பெரிய வீடாக இருக்குன்றாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் கேட்குறேன், இப்போ 600 குடிசை இருந்தப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சா? 600 பெரிய பெரிய வீடு இருந்தப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சா? இருக்கிறீங்களா? சுவிசேஷம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாற்றுது பாருங்க, எவ்வளோ ஒரு மாற்றத்தை உண்டாக்குது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறத பாருங்க, எந்த அளவுக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வசனம் வேலை செய்து பாருங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இதை ஆழமாய் பாருங்க கவனிக்க வேண்டும். நாம் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கும் போது தான் நாம் நல்ல வீடுகளை கட்டி நல்ல பாருங்க இடத்துல இருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மகிமைப்பட ஆரம்பிக்கும். வாசிப்போ உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கு உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது, அவர் உனக்கு கொடுப்பதினால். யார் உனக்கு கொடுப்பதினால்? அவர் உனக்கு கொடுப்பதினால். அவர் உனக்கு கொடுப்பதினால், கர்த்தர் உனக்கு கொடுப்பதினால். பிசாசு உனக்கு கொடுப்பதினால் கிடையாது, கர்த்தர் உனக்கு கொடுப்பதினால். பிசாசு ஒரு நாள் நன்மைகளை கொடுக்க மாட்டான், அவன் தீமையை தான் கொடுப்பான். புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சத்திய வேதத்தை கவனிக்க வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? நல்ல வீடுகளை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு நல்ல வீடுகளை. எனவே நல்ல வீடு அது தேவனுடைய சித்தம். எனவே நல்ல வீட்டை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது ஒருவேளை சாதாரண வீட்டில் நீங்கள் இருக்கலாம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம், அல்லது ஒத்தி வீட்டில் இருக்கலாம். தொடர்ந்து சபைக்கு வசனத்தை கேட்டு, ஆமென்,
அந்த வசனங்களை இருதயத்தில் வைத்து அறிக்கை செய்யுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை செய்வார், உங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவார். ஒரு சகோதரன் பாருங்க, ஒரு வாலிப சகோதரன் பாருங்க, சபைக்கு வந்தாராம். வரும்போது பாருங்க, ரொம்ப ஒரு சாதாரண நிலையில தான் வந்தாராம் சபைக்கு. நம்முடைய சபைக்கு பாருங்க வந்தாராம். ஒரு முறை பாஸ்டர் பாருங்க அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருந்தாராம். அவர் கூப்பிட்டுருந்தாராம், வீட்டுக்கு வாங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ரூமு தான் பாருங்க, அந்த வீடு சின்ன ரூம் தானா. அந்த ரூமுக்குள்ளே 6 பேர் தூங்கணுமா. ரொம்ப சிரமம். மதுரையில் வந்து இவ்வளோ தண்டி வீட்டில் தூங்குறதுன்றது ரொம்ப சிரமம் பாருங்க. ஆனால் அந்த சகோதரன், அந்த வாலிப சகோதரன் வாஞ்சையோடு சபைக்கு வருவாராம். ரொம்ப வாஞ்சையா, கர்த்தருடைய வார்த்தை மேலே பசியோடு, இன்றைக்கி சபைக்கு போகணும், வசனத்தை கேட்கணும், ஆராதனையில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி பசியோடு வசனத்தை கேட்குறதுக்கு அவர் சபைக்கு வருவாராம் பாருங்க. சபைக்கு வந்து கொஞ்ச நாளில் கழித்து ஒரு 2 வீலர் வாங்கினாராம், ஒரு வண்டி, ஒரு பைக் வாங்கினாராம் பாருங்க. பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாராம், பாஸ்டர் இதை ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சந்தோஷமாக கத்திருந்த அந்த சகோதரனுக்கு ஒரு வண்டியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஜெபம் பண்ணாராம் பாருங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பாஸ்டர் கேட்டாராம், எந்த ஃபைனான்ஸில் வாங்கினீங்க, எந்த ஃபைனான்ஸில் வாங்கினீங்க, மாதம் மாதம் எவ்வளோ டிவி கட்டணும் அப்படின்னு கேட்டாராம். இந்த வாலிப சகோதரர் சொன்னாராம், மொத்த பணத்தையும் கொடுத்து ஒரே நாள் வண்டி வாங்கிட்டேன் பாஸ்டர். டிவெல்லாம் கிடையாது, பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன், வண்டியை வாங்கிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அந்த சகோதரன் ஒரு பெரிய வீடை கட்டிட்டு, பாஸ்டர் வீட்டை திறந்து வைங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம் பாருங்க. இவர் போய் சந்தோஷமாக ரிப்பன்லாம் கட் பண்ணி ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு கேட்டாராம், எந்த பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க கேட்டாராம். இவர் சொன்னாராம், 1 ரூபா எந்த பேங்க்லேயும் லோன் வாங்க வீடு கட்டியிருக்கேன் பாஸ்டர். எல்லாம் இருக்கிறீங்களா? சாதாரண நிலைமையில் சபைக்கு வந்தவங்க. வசனத்தை பிடிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பிடிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். பிசாசுக்கு செவி கொடுக்க கூட, தவறான போதனைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. சபைக்கு தொடர்ந்து வந்து வாஞ்சையாய் சபைக்கு வந்து வசனத்தை கேட்கும் பொழுது, ஆமென், தசம காணிக்கையில் உண்மையை கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது, கர்த்தர் பாருங்க அபாரமான காரியங்களை என்ன செய்கிறார், வாழ்க்கையிலே செய்கிறார். புதிய வாசல்களை திறக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். ஆகவே நீங்க நல்ல வண்டியில போறது, நல்ல வீட்டில் குடியிருக்குது, அதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்படி நீங்க நல்ல வண்டியில, நல்ல கார்ல, நல்ல வீட்டில் குடியிருக்கும் போது தான் கர்த்தருடைய நாமம் உங்க மூலமாய் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேர் நல்ல வீடை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி விசுவாசத்தோடு சொல்லுங்க, சொல்லுங்க, நல்ல வீடை கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்தில் கொடுக்க போறாரு. ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிக்கங்க. ஆமென். வாசிப்போமா? நல்ல ஒரு வீடை வாசிப்போம். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனிகொடுக்கு விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்ந்தார்கள்? பிச்சைக்கார வாழ்க்கை வாழல. எல்லாம் இருக்கிறீங்களா? உம்முடைய பெரிய தயையினாலே, உம்முடைய கிருபையினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். ஏன் திறமையில இல்லை, என் மூல அறிவில் இல்லை, அவருடைய தயையினாலே நான் செல்வமாய் வாழ்கிறேன். நான் வாங்குற அந்த மாச சம்பளத்தை நம்பி இல்லை, கர்த்தருடைய கிருபையை நம்பி, கர்த்தருடைய தயவை நம்பி நான் செல்வமாய் என்ன செய்கிறேன், வாழ்கிறேன். ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம், சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. எப்படிப்பட்ட வீடு? சிலர் வீடு நல்லா பெருசா இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. கர்த்தர் சொல்றாரு, வீடும் பெருசா இருக்கணும், வீட்டுக்குள்ள பொருட்களும் நிறைய இருக்கணும். அதை நான் விருப்பப்படுறேன். உங்க சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள் விருப்பப்படாம இருக்கலாம்.
அதை பற்றி எனக்கு அவசியம் கிடையாது. உன் வீட்டில் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். மகனே மகளே, என் கூட கோஆப்ரேட் பண்ணு, என் கூட ஒத்துல, என் கூட வந்து ஜாயிண்ட் ஆயிக்க. சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கீங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. நீ சுதந்திரித்துக் கொண்டு, நீ சுதந்திரித்துக் கொண்டு. அப்போ சுதந்திரிக்கணும். சுதந்திரிக்கணும்னா விசுவாசிக்கணும்னு அர்த்தம். என்ன செய்யணும்? சோம்பேறியா இருந்தா வராது. சோம்பேறியா இருந்தா விசுவாசிக்கணும், வாயத்திலிருந்து பேசணும். சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, வெட்டாத துறவுகள்னு சொன்னீங்களே ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்படி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். எனக்கு நல்லா தெரியும், சில வீடுகள்லாம் நம்ம சபைக்கு வர்றவங்க வீடெல்லாம் நல்லா எனக்கு தெரியும். ஆரம்ப நாட்களில் நான் பாஸ்டம்மா வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது உட்காருக்கு சேர் கூட இருக்காது வீட்டில். அந்த ஒரு பாய் கூட சில சமயங்கள் இருக்காது சில வீட்டில். நான் பார்த்துருக்குறேன். சும்மா கீழே உட்காருங்க பாஸ்டர்வாங்க. நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு கீழே உட்காந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா பாஸ்டம்மா வீட்டுக்கு வர்றதுக்காண்டி 2-3 சேரை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஃப்ரிட்ஜ் வருது, அப்புறம் பார்த்தா வாஷிங் மிஷின் வருது, அப்புறம் பார்த்தா எல்லாம் வந்து நிறையா இருக்குது. இப்போ பார்த்தா பாஸ்டர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை பாஸ்டர். தோத்துறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? இப்போ சொந்தக்காரெல்லாம் பார்க்குறான், உறவினர்கள்லாம் பார்க்குறான். என்னடா அன்னைக்கு ஆரம்பத்தில் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தா வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் கிடந்தப்போ பல்ல காமிச்சாங்க, இப்போ வயிற தடவுறாங்க. நீ வயிறை தடவிக்கிட்டே இரு, நான் போய்கிட்டே இருப்பேன் மேலே. ஆமென். நான் சொன்ன லாங்குவேஜ் புரிஞ்சா? சொந்தக்காரனுடைய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம்னா கூடி கூடி பேசி நினைச்சுவாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. சரி, புரிஞ்சா சரி. ஆனால் நல்லா நிறையா வந்துடுச்சு. இவனுக்கு தூக்கம் வராது, நம்ம நல்லா தூங்கிடுவோம். அவனுக்கு தூக்கம் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் பொழுது தான் பாருங்க, அது வந்து அநேகர் ஜனங்கள் சபைக்கு வருவதற்கு அது ஒரு ஈர்ப்பாக என்ன செய்யும்? இருக்கும். ஒரு வேத பகுதியை இப்போ வாசித்து நான் முடித்த அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏன் இதை வாசிக்க போகிறேன் அப்படின்னா, யாருக்குமே வீடே இல்லைங்க. வீடே இல்லாதவங்க எப்படி போய் மொத்தமாக போய் வீடெல்லாம் கட்டுறாங்கன்றத ஒரு இடத்துல வாசிக்க போகிறோம். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவருடனே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோணாரி தண்ணீரிலே விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை, அதாவது ஒரு கம்பு குச்சியை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை என்ன செய்து கொண்டான்? எடுத்துக்கொண்டான். இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். சொல்கிறேன், கவனிங்க. இங்கே இடம் நெருக்கமாக இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், ஊழியக்காரர்கள்
ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அது இருக்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதனால் எலிசா தீர்க்கதரிசிட்ட கேட்குறாங்க, நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அதனால் யோர்தான் நதி மட்டும் போய் ஒரு பெரிய இடத்த பார்த்து அதில் நல்ல ஒரு விசாலமான வீடுகள்லாம் நாங்கள் கட்டலாம்னு சொல்லி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, போய் நல்லா தாராளமாக என்ன செய்யுங்க, வீடெல்லாம் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வீடை என்ன செய்கிறாங்க, கட்டுகிறான். ஒவ்வொருவரும் தனித்தனி வீடை என்ன செய்கிறாங்க, கட்டுகிறார்கள். என்ன வீடை கட்டுறாங்க, என்ன வீடை கட்டுறாங்க, தனித்தனி வீடை கட்டுகிறார்கள். தனித்தனி வீடை கட்டி அங்கே விசாலமாக என்ன செய்கிறார்கள், குடியிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் காம்பவுண்டு வீட்டில் குடியிருக்கக்கூடாது, காம்பவுண்டு சுவர் கட்டின வீட்டுக்குள்ளே குடியிருக்க வேண்டும். எத்தனைக்கு புரிஞ்சுன்னு தெரியல, நான் சொன்னது எத்தனைக்கு புரிஞ்சுன்னு தெரியல, புரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் காம்பவுண்ட் வீட்டில் குடியிருக்கக்கூடாது, காம்பவுண்டு சுவர் கட்டின வீட்டுக்குள்ள. காம்பவுண்டு வீடுனா வாடகை வீடுன்னு அர்த்தம், காம்பவுண்டு சுவர் கட்டின வீடுனா சொந்த வீடுன்னு அர்த்தம். ஆமென். ஆகையால் தான் கர்த்தர் புதிய அது சங்கீதத்தில் கர்த்தர் சொன்னார், உன் அலங்கத்துக்குள்ளே, உன் அரண்மனைக்குள்ளே, உன்னுடைய அலங்கம், அலங்கம்னா காம்பவுண்டு சுவர்னு அர்த்தம், காம்பவுண்டு வால்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையினுடைய எல்லை, அதுக்குள்ளேயே சமாதானமும் சுகமும் என்ன செய்வதாக இருப்பதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கல்வாரி சிலுவையின் மூலமாக கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய நாம என்ன செய்ய மூலமாக மகிமைப்படும். எத்தனை வருஷத்துக்கு வாடகை கொடுத்துட்டே கிடக்கிறது, ஆமாவா இல்லையா? அப்போ நீங்கள் நல்ல வீடை கட்டி அந்த வீட்டில் நிறைய பொருட்கள்லாம் வச்சு அப்படி வாழும்போது கர்த்தருடைய நாமம் நீங்கள் குடியிருக்கிற ஏரியாவில் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஆகவே நாம் ஏன் இந்த பூமியில் செல்வ செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்? நாம் ஏன் இந்த பூமியில் நல்லா இருக்கணும்? நாம் ஏன் இந்த பூமியில் பாருங்கள் பொருளாதார விஷயத்தில் மேல நிலைக்கு வரணும் அப்படின்னா, முதலாவது நாம் நன்றாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். ரெண்டாவதாக நாம் நல்லா இருக்கும்போது தான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மகிமைப்பட ஆரம்பிக்கும். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நாம் நெருக்கத்தில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இந்த ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடம் நெருக்கமாக இருக்கிறது, அதனால் நாங்கள் விசாலத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்களும் கூட கர்த்தர்ட்ட சொல்லுங்க ஜெபத்தில், ஆண்டவரே நாங்களாம் நெருக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே, நீர் விசாலத்தை வாக்கு பண்ணியிருக்கிறீரு, விசாலமான வீட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஜெபத்தில். என்ன வீடு, என்ன வீடு? பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் முடிச்சு வெளியூருக்கு போயிருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் வந்து தங்குறதுக்கு ஆளுக்கு அவங்களுக்கு ஒரு ரூம் என்ன செய்யணும். இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? ஒரே காலில் வரிசையாக படுத்து கிடக்கிறது, மகா மருமையும் பேர மெத்தியில் ஒரே காலில் வரிசையாக படுத்து கிடக்கிறது. பிள்ளைகளுக்கு தனித்தனி ரூம் இருக்க வேணாம், வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுக்கு. அதனால் நல்ல வீடை கட்டணும். அப்போ கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்கள் நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறது, நெருக்கமான வீட்டில் இருக்கிறது உம்முடைய சித்தம் கிடையவே கிடையாது. நல்ல விசாலமான வீட்டில் எல்லா வசதியில் நிறைந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத உம்முடைய சித்தம். அப்படி நாங்கள் இருக்கும்போது உம்முடைய நாமம் மகிமைப்படும். உம்முடைய நாமம் மகிமைப்படுறதுக்காகவே அப்படிப்பட்ட வீடு எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைக்காக கர்த்தாவே நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், சபை பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டுமே கர்த்தாவே. பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே விசாலமான வீட்டுக்குள்ளே அவர்கள் இருக்க வேண்டுமே ஆண்டவரே. கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர், மேலும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. மேலும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுத்துகிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.